வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னோட லைஃப்ல மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம், துக்கம், கவலை? எனக்கு நிம்மதியே கிடையாதா? நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கடவுள் ஏன் என்னோட லைஃப்ல மட்டும் இவ்வளவு மௌனமா இருக்காரு? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எந்திரிச்சிச்சுன்னா, நீங்க தான் என்ன செய்யணும்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதுங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. சரியா? எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நீங்க உங்களுடைய லைஃப்ல தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்களா? கடவுள் உங்களை உயர்த்துவார். ஏம்மா உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட பெர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரிய சொல்றேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? 2014 சரியா? 2014 நான் 12th முடிச்சுட்டு வெளியில வந்தேன். 11 இயர்ஸ் 11 வருஷம் நான் கிட்டத்தட்ட வெளியில காலேஜ் படிச்சது, வேலைக்கு இப்போ குவைத்துல 6 வருஷம். சரியா? அப்படியே என்னோட லைஃப் 11 வருஷம் வெளியிலனே ஆயிடுச்சு. 2015ல கரெக்டா என்ன ஆகுனா, ஒரு பெரிய சிச்சுவேஷன், ஒரு பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம். என்னோட சொந்த வீடு, சின்னது வீடு இருந்தாலும் நிறைய பேருக்கு கனவு என்னன்னா, ஒரு சொந்தமா வீடு, நம்ம நிம்மதியா தூங்கணும், ஒரு சின்னதா போதும் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கனவு. அந்த வீடு எங்களோட பெர்சனல் வீடு. சரியா? 2015 வரை அது எங்களோட வீடாதான் இருந்துச்சு. 2015க்கு அப்புறம் நான் வீட்டுல கிடையாது. எங்க அம்மாவும் எங்க தங்கச்சியும் தான். சரியா? 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஷாக்னா பெரிய ஷாக். டைம் கிடைச்சுன்னா நான் பிறகு கண்டிப்பா என்னோட லைஃப் ஸ்டோரிய சொல்றேன். நிறைய பேர் அதே மாதிரி கேக்குறீங்க, உங்களுக்கு சொந்த ஊரு என்னன்னு. என்னோட சொந்த ஊரு திருநெல்வேலி. ஆனா திருநெல்வேலிக்கு பக்கம்னு கேட்டா கிடையாது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் ரொம்பவே பக்கம். சரியா? ஒரு பெரிய பிரச்சனைனால 2015ல எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில இறங்குறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய பேருக்கு ஒரு கனவு என்னதுன்னு கேட்டா, ஒரு வீடு வாங்கணும், சொந்தமா ஒரு நிலம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட ஆசை. ஆனா அந்த ஆசை என்னோட லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டா, இருந்தது ஏதோ ஒரு சூழ்நிலையில போயிட்டு. சரியா? கிட்டத்தட்ட 10 வருஷம். இப்போ 2025 நடந்துட்டு இருக்குது. அப்படிதானே? இந்த 2025ல கவர்மெண்ட் வீடு இப்போ கடவுளோட கிருபையில வீடு வேலை நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பார்த்தா 10 வருஷம் கேப்பு. சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீடு 10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வீடு, கவர்மெண்ட் வீடு கட்டிட்டு இருக்காங்க. சரியா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம், என்ன நீங்க சென்டிமெண்டலா எங்களை தாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே செய்யாது. சரியா? நான் சென்டிமெண்டலா யாருமே இது பண்ணல. நான் என்ன சொல்ல வாரேன்னா, கடவுள் எப்படி எங்களை உயர்த்தினாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சரியா? 2015ல வெளியில இறங்கியாச்சு, வீட்டை விட்டு வெளியில இறங்கியாச்சு, வாடகை வீடு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுற்றத்துல உள்ளவங்க, சுத்தி முத்தி தெருவில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே கடவுளே கடவுளேன்னு. எங்க அம்மா ரொம்ப ஏசப்பா பக்தியா இருப்பாங்க. அதனால ரொம்ப ப்ரேயர், டெய்லி ப்ரேயருக்கு சர்ச்சுக்கு போயிருவாங்க. ஒரு சின்ன விஷயம் சர்ச்லனாலும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்படி ரொம்ப இதா இருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏசப்பா ஏசப்பான்னு போறீங்களே, உங்களுக்கு கடவுள் என்னது செஞ்சுட்டாரு, நீ எல்லாம் எதுக்கு ஏசப்பா கும்பிடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் கண்டிப்பா அவருக்கு தெரியும் நாங்க கஷ்டப்படுறோம்னா அவர் ஒரு நாளும் கைவிட்டுற மாட்டாரு. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோக்குள்ள கொண்டு வந்த கடவுளுக்கு, ஏசப்பாக்கு இன்னமும் எங்களை வழி நடத்துவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. எங்க அம்மா என்ன செய்யறாங்க, அந்த வீடு போனதுக்கு அப்புறமும், சொந்த வீடு போனதுக்கு அப்புறமும் எங்க அம்மா என்ன செய்யறாங்க, உடவே இல்லை. ஏசப்பாவை தேடுறத உடவே இல்லை. ஏசப்பாதான் தஞ்சம், ஏசப்பாதான் எங்களுக்கு வெளிச்சம், எங்க கஷ்டம் கவலைகளை தீர்க்கிறது யாருன்னா ஏசப்பா ஒருத்தராலதான் மட்டும்தான் முடியும்னு சொல்லி ஏசப்பாவையே நம்பி 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 போறாங்க. சரியா? போயிட்டு இருக்கும் போச்சும் நல்லா யோசிச்சுடுங்க, நம்மளுக்குன்னு உள்ளது நம்மளுக்கு சேரும். அதுல நான் ரொம்பவே நம்புறேன். பழைய வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தேன், எனக்கு வெளிநாடு வேலை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு. சரியா? அந்த வீடியோ எண்டுல கொடுக்குறேன் பாருங்க. ஏசப்பா தான் அந்த வேலையை எனக்கு கொண்டு தந்தாரு. நான் படிக்கவே மாட்டேன், காலேஜுக்கே போகல அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த என்னோட படிப்பையும் ஏசப்பா தான் கொண்டு எனக்கு தந்தாரு. அப்ப நிறைய அற்புதங்கள் எங்களுடைய பெர்சனல் லைஃப்ல நிறைய நடந்திருக்குது.
அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நாங்க வந்து நம்புறது ஏசப்பாவை. சரியா? நீங்களாம் கேட்கலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் என் லைஃப்ல இருக்குது, இதுக்கு வேற வழியே இல்லையா? நான் தோல்விக்கு மேல தோல்விதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சக்சஸ், சந்தோஷம், நிம்மதியே இல்ல, என் வாழ்க்கையே வெறுத்து போய் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சிடுங்க. நம்மள ஒருபோதும் கைவிடாத தேவன் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா கமெண்ட்ல ஆமைன்னு சொல்லுங்க. சரிங்களா? நாங்க விசுவாசிச்சோம். ஏசப்பா தான் எங்களும் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வந்து எதுக்கு கடவுளே ஏசப்பா ஏசப்பா சர்ச்சுன்னு போறா, அந்த கடவுள் உனக்கு என்னத்த தந்துட்டாரு அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்ச இடத்துல நம்ம தலைய நிமிர்த்த வல்லவர் யாருன்னா ஏசப்பா தான். இப்போ அங்க உள்ளவங்க எல்லாரும் அவங்களா வந்து பேசுறாங்க. எவ்வளவோ தூரம் வாடகை வீடு போனாலும் அவங்க வந்து கேக்குறாங்க, உங்க பிள்ளை வெளிநாட்டுல இருக்குதா, உங்க பிள்ளை நல்லா இருக்குதா, உங்க பிள்ளை சந்தோஷமா இருக்குதா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, பரவாயில்லையே, நல்லா முன்னேறிட்டீங்களே. அப்பவும் எங்க அம்மா என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் எங்களுடைய லைஃப் வந்து எவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டாலும் உயர்த்தினது யாரு? அவர் தான். இப்பவும் நம்புறாங்க. நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய லைஃப்ல கஷ்டங்கள், கவலைகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம். ஆனா உங்க துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவரால முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, அவரை விட்டுடக்கூடாது. அவரை வந்து அப்படியே பிடிச்சுக்கிடணும். எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, நான் இவ்வளவுக்குள்ள தேடி போறேனே, எனக்கு சோதனை தான் வருது, நிம்மதியே இல்லை, நான் அப்படியே பின்வாங்கிட்டோம்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை. எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும் நான் அவரை விட மாட்டேன். நான் பற்றி பிடிச்சுக்கிடுவேன். அவர் என்ன பயன்படுத்துவாரு, யாருக்காவது ஒருத்தருக்கு உதவுற அளவுக்கு என்ன கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நான் நம்பினேன். இப்போ என்னோட லைஃப்ல 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யற அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சிருக்காரு. அப்பவும் நீங்க நல்லா யோசித்துடுங்க, அவரோட சித்தம் என்னது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சின்னதா யோசிப்போம். அவர் என்ன நினைப்பாரு, நம்ம நினைக்கிறத விட, கனவுல கூட காண்கிறத விட பெரிய அளவுல செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். என்னால முடியல அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னைக்குமே நம்மளுடைய மைண்ட் தாட்ல வரவே கூடாது. சரியா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துக்கம், நிம்மதியே போனாலும் என்னால முடியலையேன்னு சொல்லி நம்ம ஒருக்கவும் யோசிக்கவே கூடாது. நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஏதாவது உண்டா? எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கை இழந்த நேரத்திலையும் தேவனுடைய வசனம் உங்களோடு பேசும். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்ப்போமா? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. வலது கரத்தினால ஏசப்பா நம்மள தாங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. ஏசப்பாவோட கையில நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை விட்டுருவாரா? எவ்வளவுதான் கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் அவர் வந்து நம்மள எப்பவுமே கைவிட மாட்டார். கஷ்டங்கள் வரும், அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பாவை தேடுவோம், நாடுவோம். எல்லாருடைய லைஃபும் ஹாப்பியா ஸ்மூத்தா இருந்தா கடவுளை நம்ம தேடுவோமா? ஏதாவது கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் இருந்தாதான் நம்ம ஏசப்பாவையே தேடுவோம். உண்மைதானே? நாங்க எங்க வீட்டுல உள்ளவங்க ஏசப்பாவை தேடின போது எங்களுடைய லைஃப் எப்படி மாறுச்சு, அதுல கிட்டத்தட்ட 10 வருஷத்துல நிறைய நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. பிறகு எப்ப டைம் கிடைச்சுன்னா ஃபுல் டீட்டெயிலா இன்னும் பெஸ்டா நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம வந்து என்ன செய்யணும்? எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும். என்னோட லைஃப்ல நாங்க எல்லாரும் தேவனை தேடின போது எங்களுடைய லைஃப் எப்படி மாறுச்சு, அதே மாதிரி நீங்களும் ஏசப்பாவை தேடுங்க, அவரை நாடி போங்க, அவரை மட்டுமே நம்பிக்கையா இருங்க. ஒருபோதும் அவரை சந்தேகப்படாதுங்க. கடவுள் உங்களுக்கும் மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியான வாழ்க்கைய தருவார். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா இது வந்து முடிவு இல்லை, இதுதான் ஒரு தொடக்கம். ஒரு பெரிய சக்சஸ்குள்ள போகணும்னா நம்ம உடனே கிடைச்சிட்டு நினைச்சீங்களா, அதுக்கு வந்து பெரிய ஒர்த் இருக்காது. கஷ்டம்,
ஒரு தோல்வி வந்தாதான் வெற்றிக்கு முதல் படி நம்ம எடுத்து வைப்போம். அதனுடைய அனுபவம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தோல்விங்கிறது வந்து ஒரு முடிவல்ல, சரியா? நம்ம தோல்விய ஒரு படியா வச்சு முன்னேறி போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயும் நீங்க தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேவனுடைய வழியில நம்மளுக்கு தன்னம்பிக்கை வளர்க்குற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை, ஜெபம், வசனம், சாட்சிகள், சரியா? இதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ, என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இனி என்ன செய்ய போறீங்க? என் நிம்மதியே இல்ல, சந்தோஷமே இல்ல, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி இருக்க போறீங்களா? இல்ல இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை மட்டும்தான் நம்புவேன், ஏசப்பா ஒருவரால தான் என்னால இது பண்ண முடியும், ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்ய முடியும், யாரையும் நம்பி எந்த ஒரு யூஸ்மே இல்ல, நான் தேவனை மட்டுமே நம்பி இருக்க போறேன் அப்படின்னு உங்களுடைய லைஃப்ல மாத்த போறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.